நம்ம எப்பவுமே காலை உணவை சீக்கிரமா செஞ்சு முடிக்கக்கூடிய சமையலை தான் தேடுவோம். அதே சமயம் ஆரோக்கியமாவும் இருக்கணும், கூடவே உடம்பு குறைக்க உதவுற மாதிரியும் இருக்கணும். சோ இன்னைக்கு இந்த தேவைக்கெல்லாம் நான் விடையோட வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் பன்னீர் சில்லாவை செய்ய போறோம். இங்க நான் 1 கப்புக்கு ஓட்ஸை எடுத்திருக்கேன். இது வழக்கமான ஓட்ஸ் தான். நீங்க உருட்டப்பட்ட ஓட்ஸை கூட எடுத்துக்கலாம். அதனால முதல்ல இந்த ஓட்ஸை நம்ம ஊற வைக்கலாம். அதுக்காக நான் இங்க கிட்டத்தட்ட 1/4 கப்புக்கு தண்ணிய சேர்த்திருக்கேன். தேவைப்பட்டா திரும்பியும் சேர்த்துக்கலாம். ஒரே தடவைலாம் சேர்க்க வேண்டாம், அப்புறம் இந்த மாவு ரொம்ப தண்ணியா ஆகிரும். இந்த ஓட்ஸ் நிறையவே தண்ணீரை உறிஞ்சும். அதனால இந்த நேரத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். நம்ம உடனடி ஓட்ஸை எடுத்திருக்கிறதுனால அது ஊறுறதுக்கு நிறைய நேரம்லாம் எடுக்காது. இங்க பாருங்க, இப்போ ஓட்ஸ் நல்லா ஊறி இருக்கு. ஆனா இது ரொம்ப தடிமனா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அதனால இது கூட 3-4 டேபிள் ஸ்பூன் தண்ணிய சேர்த்துக்கலாம். இப்ப நான் இந்த ஓட்ஸ் கலவையில ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவை சேர்த்துக்கிறேன். இந்த கடலை மாவுல நிறையவே புரோட்டீன் இருக்கு, அப்புறம் ரொம்ப ஆரோக்கியமானது. இப்ப கொஞ்சம் மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். இப்ப 1 டீஸ்பூனுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். இப்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இத நல்லா கலக்கிக்கலாம். இந்த கட்டத்துல உங்களுக்கு மாவு கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க கொஞ்சமா இதுல தண்ணிய சேர்த்துக்கலாம். இப்பதான் அமைப்பை சரி செய்ய முடியும். இப்போ நிறைய காய்கறிகளை சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல்ல நான் இந்த பச்சை மிளகாய சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன துண்டு இஞ்சிய சேர்த்துக்கிறேன். இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை நீங்க இதுல சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியா வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லிய சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மாவுல கலக்கிக்கலாம். இப்போ மாவு தயாராயிருச்சு. சூடான ஓட்ஸ் பன்னீர் சில்லாவை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல சில்லா செய்யறதுக்காக நான் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய போட்டுட்டு அதை ஒரு டிஷ்யூவை வச்சு தொடச்சு எடுத்துக்கிறேன். இப்ப 1/2 கப் தண்ணியை விட கொஞ்சம் அதிகமா மாவு செய்ய எடுத்திருக்கேன். இப்ப இந்த மாவுல இருந்து பெரிய பெரிய சில்லாவை செய்யலாம். ஆனா இன்னைக்கு நான் சின்ன சின்ன சில்லாவை தான் செய்யறேன். இப்ப கொஞ்சமா எண்ணெய போட்டுக்கலாம். உண்மையில இந்த சில்லா வெண்ணெயிலுமே ரொம்ப சுவையா இருக்கும். கொஞ்ச நேரத்துல சில்லா மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உலர ஆரம்பிச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். நான் இதுக்கு மேல இந்த பன்னீரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேல நான் இன்னும் சில காய்கறிகளையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேல கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இதனால பன்னீர் வெறுமையா தெரியாது. அப்புறம் கொஞ்சம் உப்பு, ஒரு தடவை இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஆரோக்கியமான டேஸ்டியான ஓட்ஸ் பன்னீர் சில்லா தயாராயிருச்சு. இந்த சூடான சில்லாவை பரிமாறிக்கலாம். இன்னைக்கு நான் இந்த சில்லாவை தக்காளி கெச்சப்போட பரிமாறுறேன். ஆனா நான் செஞ்ச நெல்லிக்காய் சட்னி இருக்குல்ல, அது கூட இது ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப இங்க தயாராயிருச்சு ஹெல்த்தியான டேஸ்டியான ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஓட்ஸ் பன்னீர் சில்லா. பவர் பேக் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர்.